சார் ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படி சொல்லுவாங்க. ஆவியின் உலகம் அது. நிறைய பேருக்கு தெரியாது. பிரச்சனையே ஆவிதான். ஆவியை விரட்ட முடியாமல் தான் ஆளை விரட்டினாங்க. நல்லா குடிவரின் ஆவி முடியாத பயில அடிக்கும்போது விளைவிக்கிறோம். அடியெல்லாம் பூசணுக்கு விழுகும். அப்புறமா வந்து சேர்ந்துக்கிறோம். 6 மணிக்கு கிளம்பிடுவேன் அவன் பாட்டுக்கு. சரி இந்த அடி அடித்தாங்களே அண்ணன் தம்பிக்காரங்க வந்து கொண்டே அறிவே இல்லையா உனக்கெல்லாம், எவன் அடிச்சா எனக்கண்ண அப்படின்னு போயிட்டே இருப்பார் 6 மணிக்கு. அது ஆவி அது. அதெல்லாம் நீங்கள் அந்த மெடிடேஷன், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை இருந்தால் தான் பரலோகம், ஆண்டுடைய வருகை, அவருடைய காரியம் என்ன நடக்குது தேடி அதை பார்ப்பாங்க ஆண்டோர் பிள்ளைங்க. வருகைக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும்? சர்ச்சில் கூட என்ன பிரசங்கம் பண்ணணும்? நான் டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, வருகையை, பரலோகத்தை டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. சிந்தையே கிடையாது நிறைய பேருக்கு. பரலோகம் போகுன்ற எண்ணமே கிடையாது. இங்கே செட்டில் ஆகிறதுல போட்டி போட்டுருக்கேன் உலகத்தானோட சேர்ந்து. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா காமிக்கிறேன் பாரு. என்னைக்கு நீங்கள் ராஜ்யத்தை தேடுறீங்களோ அன்னைக்கு மற்றவர்கள் கூட தரப்படும். அவனோட போட்டி போடுற நம்மளால போட்டி போட்டு சேர்த்து வச்சிருவேன், பழம்லாம் சேர்த்து வச்சிருவேன். ஆனால் அங்கே வரமாட்டேன்.